ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷட்டர் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்டில் ட்ராப் பண்ணிக்கலாம். கம்போசிஷனில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இமேஜை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு Ctrl+Shift+C கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. அது எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஷட்டர் எஃபெக்டா அதை கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பிரேக் ஆகிற எஃபெக்ட் நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. வயர் ஃப்ரேம் ப்ளஸ் ஃபோக்கஸில் போய் ரெண்டர் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா அந்த இமேஜ் பிரேக் ஆகிற எஃபெக்ட் நம்மளுக்கு நல்லாவே கிடச்சிருது. இப்போது ஷேப்பில் போய்ட்டு பிரிக்ஸில் போய்ட்டு கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா கிளாஸ் எப்படி பிரேக் ஆகுமோ அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் போய்ட்டு சாலிட் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஒயிட் கலர் வேணும். ஒயிட் கலர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒயிட் சோல்டு 1 அது கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒயிட் கலர் லேயர் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் போய் ஐயில் போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல பிரேக் ஆகணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா பிஸ்கட் கவர் ஆகுதான்னு. இப்போ பிஸ்கட் அந்த லேயருக்கு போயிட்டு கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் லேயரில் வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் சோல் லேயர் தானே, அதனால் ஒயிட் சாலிட் லேயர் 1 அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்துருங்க. அதை வந்து 1% சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஷட்டரை வந்து. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகிற எஃபெக்ட் நல்லா கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஷேப் லேயருக்கு போயிட்டு ரெப்பிட்டேஷனை வந்து ஸ்மால் பண்ணணும். இந்த ரெப்பிட்டேஷனை வந்து அந்த பீசஸை வந்து ஸ்மால் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்மால் பீசஸான எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்தை வந்து நம்ம 0.5 வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த பிஸ்கட்டோட லைட்னிங்கை வந்து மேட்ச் பண்ணணும். அதுக்கு வந்து லைட்னிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்திங்கன்னா லைட் இன்ஃபினிட்டின்னு இருக்கும். அதில் வந்து 0.13 போட்டுக்கோங்க. கீழே வந்து ஆம்பியன்ட் லைட்டில் வந்து 0.18 போட்டுக்கோங்க. லைட் டெப்த்தில் வந்து 1 கொடுத்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் சேம் சைடில் கிடைக்கும், நல்லா விஷுவலாக தெரியும். இப்போது கிராவிட்டியை 0 பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸில் போயிட்டு கிராவிட்டியில் போய் 0 கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா அதை வந்து கிராவிட்டி 0 ஆகி வெளியே போகும் டு மேக் அவுட் அது. அண்ட் ரொட்டேஷன் ஸ்பீடு 30 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு தம்பிள் ஆக்சிஸ் வந்து XZ கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நல்லா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ரேண்டம் மூமெண்ட் பண்ணுறதுக்காக ரேண்டம் மூமெண்ட்டில் போய் நான் 20 கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், சூப்பராக ஷட்டர் ஆகுது. ஸ்லோ மோஷன் பண்ணணுன்னா விஸ்கோசிட்டியில் போய் 50 வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ஸ்லோ மோஷனில் நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கிது. இப்போது பிஸ்கட்டில் போய்ட்டு ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ் 1ல் போய்ட்டு ரேடியஸில் வந்து கீ ஃப்ரேம் ஃபிட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்லோ மோஷனில் வச்சுட்டு அதை 0 பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்லோ மோஷனில் எஃபெக்ட் அதோட கட் ஆயிடுது. அதோட ஸ்கேட்டர் வந்து கட் ஆயிடுது. ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம் ஃபிட் பண்ணிட்டேன். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எந்தளவு ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகும்னு வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு விருப்பமாக இருக்கோ அந்த சைடு வரையும் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ அதான். அந்த பிஸ்கட் லேயரை வந்து ஒரு காப்பி எடுக்கணும். அதுக்கு Ctrl+D கொடுத்துக்கோங்க. ஸோ ரெப்பிட்டேஷனில் போய்ட்டு 200 கொடுத்திங்கன்னா அந்த பிஸ்கட் உடைக்கிறப்ப தூள் மாதிரி வரும்ல, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிஸ்கட்டை ஸ்கேட்டர் ஆகிறப்ப அந்த தூள் மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, ஸோ இட்ஸ் நைஸ். எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்தில் போய்ட்டு 0 பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸில் போய்ட்டு ரேண்டம்னஸ் கிளிக் பண்ணிவிட்டு 0.50 கொடுத்துக்கோங்க. விஸ்கோசிட்டியில் போய்ட்டு 0.70 கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நேச்சுரலான எஃபெக்ட், அந்த பிஸ்கட் உடஞ்சா எப்படி க்ரம்ஸ்லாம் வருமோ அந்த மாதிரியான எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருது. M கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் ஒன்று டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பென் டூலை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து பாருங்கள், எப்படி பிஸ்கட் நேச்சுரலாக உடையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ மாஸ்க் ஒன்று டெலீட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் அதை வந்து அங்கங்கே ஸ்கேட்ராகி உடையிற மாதிரி எந்த ஷேப் வேணாலும் உங்களுக்கு வேணுன்னா கொடுத்துக்கோங்க.
உங்களுக்கு இந்த லோகோன்னு இல்லை, எந்த லோகோ வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஆஃப்டர் எஃபெக்ட் லோகோ எடுத்திருக்கேன். டபுள் டேப் பண்ணி சேம் எஃபெக்ட்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேம் எஃபெக்ட் அந்த பிஸ்கட் கிடச்சா சேம் எஃபெக்ட் இதுக்கும் கிடைக்கும். அவ்வளோதான். Come on, turn the radio on, it's Friday night.